நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் ஏசி போர்டோடைய இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த ஏசின்னு பார்த்திங்கன்னா ஏர் கம்பெனியோட ஏசி இன்வெர்ட்டர் மாடல். ஏர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லா ஏசி இன்வெர்ட்ரு மாடலையும் பார்க்குறோம். பட் எல்லா பிசியும் சர்வீஸ் பார்க்குறோம். பட் இது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான கம்ப்ளைண்ட்டுங்க. E7 எரர். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா எதனால் E7 எரர்னு பார்த்திங்கன்னா இடி இறங்குறதால டிரான்ஸ்ஃபார்மர் ஹை வோல்டேஜ் இந்த செக்ஷன் எல்லாமே பிளாஸ்ட். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கறி அடிச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே கறி அடிச்சிருக்கு. நான் வாஷ் பண்ணேன், அப்போ கறி போகலை. கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் ஆகிட்டு தான் கொண்டு வந்தேன். பட் இந்த போர்டுடைய காஸ்ட் மட்டுமே நியூ போர்டு பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டரில் 11,500 சம்திங் வரும். முன்னப்பின இருக்கலாம், பட் அவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப கூப்பிட்டுருந்தாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடம் ஃபுல்லாக பிளாஸ்ட். இது பார்த்திங்கன்னா சர்ஜ் ப்ரொடக்ஷன் ஏரியா. இந்த டிஸ்க் கெப்பாசிட்டி நான் ப்ராவெஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் எஸ்பிடின்னு சொல்லுவாங்க. இது எர்த்துடைய கேபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் டேமேஜ் ஆனதுனால என்னாச்சுன்னா இந்த செக்ஷன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் இதுக்குள்ளாமே பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டிடெக்டிங் சிக்னல் இங்கே தான் கம்யூனிகேஷன் பாஸ் ஆச்சுன்னா இந்த இன்வெர்ட்டர் போர்டுக்கான சிக்னல் எல்லாமே இங்கே தான் போகும். இதுதான் கம்யூனிகேஷன் கேபிள். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரெட் கேபிள். இது ஏசி சர்வீஸ் வரணும்னு தெரியும். இது இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ், இது நியூட்ரல், இது எர்த்து. இந்த 4 வயிறு இதனுடைய கண்ட்ரோல் போர்டு. இண்டோர் பிசிபி தான் ஏசிக்குள்ளே இண்டோர் பிசிபி. இதுக்குள்ளே இருந்து தான் இங்கே வரும். நான் இந்த போர்டு மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். ரெண்டுமே எடுத்து வந்தால் மட்டும்தான் எப்போவுமே ஒரு இன்வெர்ட்டர் மாடல் ஏசி இருந்தால் நம்ம சர்வீஸ் பார்க்க முடியும். அப்படி கொண்டு வந்ததை பார்த்திங்கன்னா இல்லை ஃபேஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது டிசி சப்ளை. இது டிரான்ஸ்ஃபார்மர் தனியாக போட்டிருப்பாங்க அடாப்ட்டு. நான் டிசி சப்ளை 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது கழட்டிட முடியாது சார்ஜில் இருந்து அப்படின்றனால. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது E7 கம்ப்ளைண்ட். E7 கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் ஃபால்ட். E7 F7 வரும். ப்ளூ ஸ்டாருக்கு E7 வரும். E5 வரலாம். நம்ம ஹையரில் F7 E7 வரும். பட் அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் கம்ப்ளைண்ட். அது அனுபவப்பட்டால் மட்டும்தான் அதில் நம்ம இது பார்க்க முடியும். சர்வீஸ் பார்க்கவோ அதை ஃபால்ட் அட்டன் பண்ணவோ முடியும். இது பார்த்திங்கன்னா E7 எரர். நான் கொண்டு இதெல்லாம் செக்ஷன் எல்லாமே நான் செக் பண்ணியாச்சு. இது இண்டோர் பிசிபி. இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா இது இண்டோர் பிசிபி. இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. பட் இது அவுட்டோர் பிசிபி. அவுட்டோர் பிசிபி தான் நம்ம இன்வெர்ட்டர் செக்ஷன். இண்டோர்லேருந்து கம்யூனிகேஷன் அவுட்டோர் போகும். அவுட்டோருடைய கம்ப்ரெசர், ஃபேன் எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். இப்போ நம்ம பார்த்தது இது எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பிளாஸ்ட் ஆகிருந்தது டிஸ்க் கேப்ஸ், சர்ஜ் ப்ரொடக்ஷன் வித் அந்த எஸ்பிடி ஃபியூஸ் போகல, ப்ளோன் ஆகலை. அதே தான். மற்றபடி இந்த செக்ஷன் நம்ம எல்லாமே சர்வீஸ் பார்த்துருக்கோம். இது நம்ம சென்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு. ஓகே. இந்த கேப்ஸு, இந்த டயோடுங்க, இந்த டிஸ்க்கு கேப்ஸு, நானோபோலரிஸ்ட்டு, இந்த செக்ஷன், இந்த ஹப்டோகப்டர், இந்த செக்ஷன் ஃபுல்லே நம்ம பார்த்துருக்கோம். பார்த்து வச்சு நம்ம ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இந்த ஃபால்ட்டு ஒன் பை ஒன்னாக கையில் எடுத்துக்கிட்டு நான் அது சொல்ல முடியல. முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணான்றா இது பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஹப்டோகப்ளர், இந்த செக்ஷன் எல்லாமே நம்ம எது ப்ராப்ளம் இருந்துச்சு எல்லாமே செக் பண்ணி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. வாங்க இப்போ நான் ஆன் பண்ணுற பார்க்கலாம். அந்த டிசி சப்ளை நான் இங்கே கொடுத்துருக்கேன். 12 வோல்ட் அடாப்டர். இந்த டோர் பிசிபியாகும். இது ஏசி சப்ளை இது நம்ம அவுட்டோர் கம்ப்ரஸர் இன்வெர்ட்டர் பிசிபிக்காகவும் வரும். இது இங்கே போயிட்டு இங்கேருந்து தான் இண்டோர் பிசிபி இருந்தால் அவுட்டோருக்கு கம்யூனிகேஷன் ஆகும். ஆன் பண்ணுற பாருங்கள். இது 12 வோல்ட் டிசி ஆன் பண்ணிவிட்டேன். இங்கே டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் அவுட்டோர் பிசிபி ஆன் பண்ணுறேன். அதோடைய ஏசி சப்ளை ஏதோ ஆன் ஆகிடுச்சு. ரிலே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் F6ன்னு ஒரு எரர் வரும். அது F6 என்ன எரர்னு பார்த்திங்கன்னா அவுட்டோர் பிசிபியோடைய சென்சார் எரர். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் பாஸ் ஆகுது. இங்கே பிளிங்கிங் வரும். இது 12 டைம் பிளிங்கிங் வரும். இதில் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் பாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பிசிபி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். முடிஞ்சால் சர்வீஸை பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.